வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்லிக் சிக்கன் இன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஸோ வீட்லேயே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி கார்லிக் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளை செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன போன் இருந்தால் பரவாயில்ல, பட் மோஸ்ட்லி வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திங்கன்னா அந்த ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம வினிகர், இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே இடித்த இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை வந்து குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம இதில் வந்து வினிகர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மேரினேட் ஆகிறதுக்கு, அதாவது ஊறுறதுக்கு விட்டுடலாம். ஸோ அடுத்தது 1 ஹவர் கழிச்சிட்டு நம்ம ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக இருந்தோம். இதில் வந்து நான் வந்து 10 பெரிய பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இன்கேஸ் சின்ன பல் பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 பல் பூண்டு எடுத்துங்க. ஸோ நம்ம எவ்வளோ பூண்டு சேர்க்குறோமோ அப்போ தான் அந்த கார்லிக் சிக்கனுக்கு வந்து கார்லிக்கோட ஃப்ளேவர், அதாவது பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கூட வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் வெள்ளையாக ஆகிற வரைக்கும், அதாவது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணோம். சிக்கன் மொத்தமே வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வெள்ளையாகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த பூண்டுலேயே வந்து நம்ம சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் சிக்கனில். இப்போ பாருங்கள், சிக்கன் மொத்தமே வந்து நல்லா ஒயிட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு குடமிளகா, அதுவும் வந்து இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நம்ம சிக்கன் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட்டுன்னா நம்ம 4 வரமிளகாய் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ரெட் சில்லி பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் அது சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மேரினேஷனில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து கார்ன்ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஸ்டார்ச் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்ன்ஸ்டார்ச் ஸ்லரி எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கலாம் நம்ம. இதுதான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. ஸோ இது வந்து நம்ம வந்து கிரேவியில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்காகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணோன்னா நம்ம கிரேவி வந்து டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா திக்காகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா திக்காகிடுச்சு, நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. அப்படியே சூப்பரான ஃப்ளேவர், மனம், அப்புறமா டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற கார்லிக் சிக்கன் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான கார்லிக் சிக்கன் ரெடி. இது வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு